அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிசம்பர் 16 மார்கழி 1 மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லி கண்ணபிரான் சொன்ன அந்த ஒரு புனிதமான மாதம் தொடங்கியாச்சு. அது மட்டும் இல்லாம இந்த டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி வரப்போகுது. ஜனவரி வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இந்த ஒரு தருணத்துல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நம்ம 2024 ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். ஏன்னா அதுல இருந்து நல்ல நல்ல விஷயங்களை நம்ம லெசன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பெஸ்ட் டீச்சர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்மளுடைய பாஸ்ட் அனுபவங்கள் தான் நம்மளோட பெஸ்ட் டீச்சரா இருக்க முடியும். ஸோ பாத்தீங்கன்னா என்னோட இந்த 2024 நான் 3 இதா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆன்மீகம், அதுக்கப்புறம் சேமிப்பு, அதுக்கப்புறம் ஃபேமிலி. இந்த 3மே நம்ம சேனல்ல ரெகுலரா வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை 3ஆ பிரிச்சு ஃபர்ஸ்ட் என்னோட 2024 ஒரு பார்வை அப்படிங்கிறதுல என்னோட ஆன்மீகத்தோட பார்வை நான் சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 2024 நான் என்னென்ன பூஜைகள் பண்ணேன், என்னென்ன கோவிலுக்கு போனேன், என்னெல்லாம் புதுசா கோவிலுக்கு போனேன், என்ன புதிய பூஜைகள் பண்ணேன், எனக்கு என்னென்ன பலன் கிடைச்சிச்சு, அது மட்டும் இல்லாம இந்த பூஜை செஞ்ச திருப்தி எனக்கு முழுசுமையா இந்த வருஷம் கிடைச்சிச்சா அப்படிங்கிறதா சொல்ல போறேன். இதுல ஏதாவது ஒரு பூஜை தவற விட்டுட்டேன்னா அதை அடுத்த வருஷம் நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். மேபி இந்த வீடியோ உங்களுக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கலாம். ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருக்கலாம், ஏதோ ஒரு கடவுளை வழிபாடு செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். அதை ஒரு ஞாபகப்படுத்துற மாதிரி, ஒரு ரிமைண்டர் மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் எழுதி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்க அந்த இடத்துக்கே திரும்ப போயிட்டு வருவீங்க. இதை டைரியில நோட் பண்ணும்போது நானும் டைரியில நோட் பண்ணி வச்சிருக்கேன். என்னென்ன கோயிலுக்கு போனோம், என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணோம், எந்தெந்த மாசத்துல எப்படி பண்ணோம் அப்படிங்கறத சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பழைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாம் திரும்பவும் ரிவைண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுடைய பழைய காலத்து அந்த அனுபவங்கள் தான் நம்முடைய பெஸ்ட் டீச்சரா இருக்க முடியும். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நமக்கு ஒரு பெஸ்ட் டீச்சரா இருக்க முடியும். அதுல நல்ல அனுபவங்களை நம்ம இன்னும் நல்லபடியா இப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜனவரி 2024 பிறந்தப்ப எப்பவுமே எல்லாருமே கோவிலுக்கு போவோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு வீட்டுல விளக்கெல்லாம் ஏற்றுவோம். ஸோ நானும் அப்படிதான் 2024 எனக்கு நல்லபடியா தொடங்குச்சு. எப்பவுமே பாத்தீங்கன்னா நாகமணி அம்மன் கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் போவோம். ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா, அதாவது 2024 நாங்க போன கோவில் ஐயப்பன் கோயில். திருச்சியில கண்டோன்மெண்ட் பக்கத்துல இருக்கு, கோர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஐயப்பன் கோயில் தரிசனம் ரொம்ப அருமையா இருந்தது. அதுக்கப்புறம் அங்க பக்கத்துல இருக்கிற சித்தர் கோயிலுக்கு போய் அங்க வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாகமணி அம்மன் கோயில் போனோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு. போகி அன்னைக்கு நான் ஒரு குலதெய்வ வழிபாடு செஞ்சேன். ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்தது. அதுக்கப்புறம் சூரிய பொங்கல், மாட்டு பொங்கல், இந்த 2 நாளுமே நான் பாத்தீங்கன்னா வீட்டுல பொங்கல் வைப்போம். சூரிய பொங்கல்ங்கிறது இயற்கையை வணங்குறதுக்கும் சூரியனை வழிபாடு செய்யறதுக்கும் நம்ம செய்வோம். அந்த பொங்கலும் நல்லபடியா பொங்கி வந்தது. அது மட்டும் இல்லாம கிழக்கு பார்த்து பொங்குச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல், அதாவது காணும் பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க கன்னி தெய்வ வழிபாடு செய்வோம். அதாவது முன்னோர்களை நினைச்சு நம்ம வழிபாடு செய்யறது, அதுவும் செய்வாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுல யாராவது திருமணம் ஆகாம கன்னி பெண்கள் சின்ன வயசுல இறந்து போயிருக்காங்க, கன்னி ஆண்கள், அதாவது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, சின்ன வயசுல இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு துணி வச்சு படைச்சு வழிபாடு செய்வாங்க. அந்த ஒரு வழிபாடு செஞ்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல உப்பு வாங்குறதுங்கிறது ஒரு முறை இருக்கு. அந்த உப்பு வாங்குறது பாத்தீங்கன்னா தை மாசம் பண்ணுவாங்க. அந்த உப்பை போய் அந்த ஒரு கடையில கொள்முதல் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம போய் அந்த உப்பு வாங்கி நம்ம வீட்டுல வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அது பாரம்பரியமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல எல்லாருமே அதை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் தீர்த்தவாரி, நாகமணி அம்மன் கோயில நான் தீர்த்த குடம் எடுத்தேன். அப்புறம் பழனிக்கு போனோம். பழனியில பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலியோட எல்லாருமே, மாமனார் மாமியார் எல்லாருமே போனோம். போனப்ப வேல் எங்க மாமியார் எங்க வீட்டுக்காரருக்காக வேண்டியிருந்தாங்க. சாத்தனோட அப்ப பழசு முன்னாடி வேண்டுனது, அதை இப்பதான் நிறைவேற்றினாங்க. அதையும் நல்லபடியா வெள்ளியில வேல் பழனி ஆண்டவருக்கு சாத்தணும். அப்புறம் அமாவாசை, அனுமன் ஜெயந்தி. இந்த 2024 இன்னொரு விசேஷம் என்னன்னா, அனுமன் ஜெயந்தி 2 தடவை வருது. அதாவது ஜனவரியில 1 தடவை வந்தது. அதுக்கப்புறம் இப்ப டிசம்பர்ல வரப்போகுது. அதை நீங்க ஜனவரியில எதுவும் பண்ணாம இருக்கீங்க, ஆஞ்சநேயருக்கு ஏதாவது வழிபாடு செய்யல அப்படின்னா இப்ப டிசம்பர் மாசம் வரப்போகுது. அதை நோட் பண்ணிட்டு என்னைக்குன்னு பார்த்து கண்டிப்பா செய்யுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு நமக்கு சனி தோஷத்துல இருந்து நமக்கு நல்லபடியா ஒரு விமோசனத்தை நமக்கு கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபடுறவர்களை சனி பகவான் அவ்வளவா அண்ட மாட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நல்லபடியா பண்ணிக்கோங்க.
அடுத்து பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ உண்டியல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏற்கனவே நம்ம சேனல் வந்து சொல்லியிருக்கேன், குலதெய்வ உண்டியல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். நல்லபடியாக ஒரு வருஷம் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த குலதெய்வ உண்டியல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி எப்போல்லாம் குலதெய்வங்களுக்கு போடணும் அப்போல்லாம் அந்த உண்டியல் இருக்கு எவ்வளோ காசு இருக்கலாம் என்ன மாட்டேன் போய் போடுவேன். டெய்லியும் 1 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வந்திருக்கேன். டெய்லியும் குலதெய்வத்தை நான் நினைச்சிருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் மாசம் மாசம் வர அமாவாசை நாகமணி தேவி வழிபாடும் செஞ்சாச்சு. மார்ச் மாசம் பார்த்தீங்கன்னா கள்ளி வனத்தாய் அம்மனுக்கு நாங்கள் அதாவது எல்லச்சாமிக்கு நாங்கள் வந்து கருவாட்டு சோறு வந்து ஆக்கி போட்டோம். கெடா வெட்டு, அதாவது கெடா வெட்டு, கருவாட்டு சோறுல கெடா வெட்டு வந்து வேண்டுதல் வந்து மகன் வந்து பிறந்தா நாங்கள் வந்து செய்யறதா வேண்டியிருந்தோம். குதிரை வாகனத்துக்கும் தேருக்கும் 2 கெடா வெட்டணும். அந்த தடவை சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூப்பிட்டு நல்லபடியாக வீட்டில் வந்து சாப்பாடு வந்து போட்டோம். அப்போ நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல, அதனால வந்து நான் அதை வந்து வீடியோ வந்து எடுக்கல அவ்வளவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் நம்ம முருகனுக்கு வழிபாடு செஞ்சோம். அதுக்கப்புறம் மார்ச் 22 எங்கள் திருமண நாள் அன்னைக்கு எப்போவுமே நாங்கள் அகிலாண்டேஸ்வரி கோவில், ஸ்ரீரங்கம் அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்கு போவோம். அதுவும் போனோம். நாகமணி அம்மன் கோவிலுக்கும் போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோவில் பூச்செறிதல் விழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கும் வந்து நாங்கள் கோவிலுக்கு சமயபுரம் போனோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மாதம்னே சொல்லலாம். என் வீட்டுக்காருக்கு பிறந்த நாள், அதோட சேர்த்து அன்னைக்கு அந்த மாசத்துல தான் குலதெய்வத்தோட திருவிழா வரும். சித்திரை மாதம். சித்திரை 1 பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிரம்மா கோயிலுக்கு போனோம். தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த பிரம்மா கோயிலுக்கு போனோம். அந்த கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டோம். அப்புறம் வனதுர்க்கைன்னு அந்த வர வழியிலே இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு போயிட்டு எங்களுக்கு பிடிக்காசு வந்து கிடைச்சிது, வருஷப்பட பதுமா. அதனால வந்து நல்லபடியாக வந்து எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. சாமியோட புடவையும் அன்னைக்கு எனக்கு கிடைச்சிச்சு. எதிர்பார்க்கவே இல்லை, அன்னைக்கு கிடைச்சிச்சு. அப்புறம் சித்ரா பௌர்ணமி பூஜை வந்து சித்திரகுப்தர் நினைச்சு நல்லபடியா மாடியில சித்திர அன்னங்கள் படைச்சு அந்த நிலா ஒளியில வந்து நான் வந்து பண்ணேன். அன்னைக்குதான் வந்து முத அந்த வீடியோ வந்து எடுத்து நான் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ண வீடியோவும் அதான். அதுக்கப்புறம் சமயபுரம் தேர், அது அன்னைக்குன்னு பார்த்து நாங்கள் நாகமணி அம்மன் கோயிலுக்கு போவோம். அப்புறமா எங்கள் வீட்டுக்காரோட பிறந்த நாள் ஏற்காடுல வந்து இந்த வருஷம் போய் செலிப்ரேட் பண்ணோம். ஏப்ரல் 27 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சேவராயன் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் வந்து பழைய காலத்து குடைவரை கோயில் மாதிரி குகைக்குள்ள போகிற மாதிரி இருக்கும். அந்த கோவிலுக்கு வந்து போனோம். அடுத்து மே மாதம் வந்து வைகாசி விசாகம், அதையும் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். அடுத்து ஜூன் மாதம் என்னோட பிறந்த வீட்டோட குலதெய்வம் கோயிலுக்கு எங்கள் அண்ணன் ஃபேமிலியோட நாங்கள் சேர்ந்து போனோம். அதுக்கப்புறம் துர்க்கை வழிபாடு ஆரம்பித்தேன். பிரதோஷ வழிபாடு, அதாவது சிவ வழிபாடுங்கிறது இந்த ஜூன் 2024 தான் நான் வந்து ப்ராப்பராக வந்து ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பிள்ளையார்பட்டி போனோம். குன்றக்குடி பைரவர் கோயில், திருமயம், அப்புறம் முனீஸ்வரன் கோயில், அங்கே இருக்கிற அரைக்காசு அம்மன், புதுக்கோட்டை புவனேஸ்வரி கோயில்ட்டு எல்லா கோயிலையும் சுற்றி பார்த்துட்டு யோகியோட பிறந்த நாள் சேர்த்த உண்டியல் காசை அங்கே போய் பிள்ளையார்பட்டிக்கும் குன்றக்குடியிலையும் நாங்கள் அன்னதானத்துக்காக பிரித்து வந்து செலவு பண்ணோம். அதுக்கப்புறம் சமயபுரம் ஆடி 1, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சமயபுரத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம், ஆடிப்பூரம், ஆடி 1, ஆடி 18, ஆடி 28ன்னு இப்படி எல்லா விசேஷங்களும், அதாவது அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி நோன்பு, இப்படி எல்லா விசேஷங்களும் நல்லபடியாக வந்து ஆகஸ்ட் மாதம் செஞ்சோம். அந்த வரலட்சுமி நோன்பு போன தடவை இந்த தடவை நிறைய பேர் வந்திருந்தாங்க. 27 பேரும் 21 பேரும் வந்திருந்தாங்க. 27 பேருக்கு மேலதான் வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நாகமணி அம்மன் கோவிலே நான் வந்து சுமங்கலி பெண்களுக்கு வந்து எப்பவுமே 5, நான் 3ன்னு கொடுப்பேன். ஆனா இந்த தடவை 11 பேருக்கு நான் வச்சு கொடுத்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பஞ்சலி சிவன் கோயில், அதுவும் ஆகஸ்ட் மாதம் போனோம். அப்புறம் ஆடி மாதம் மாசி பெரியண்ணசாமி கோவிலுக்கும் போனோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்தது. கிருஷ்ணருக்கும் வந்து நல்லபடியா வந்து பூஜைகள் பண்ணோம். ஆடி அமாவாசையும் சிறப்பாக போச்சு. வெக்காளியம்மன் கோவிலுக்கு போனோம், அது 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு, சங்கடகர சதுர்த்தி, இது எல்லாமே வந்து அந்த ஆடி மாதத்துலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த சங்கடகர சதுர்த்தி, இந்த சிவ வழிபாடுலாம் வந்து இந்த 2024 தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. நமக்கு கற்பக விநாயகரே வந்து பார்த்தீங்கன்னா நான் சிலையாக வந்து காமிச்சிருப்பேன், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த விநாயகர் சதுர்த்தி வந்து நல்லபடியாக வந்து கொண்டாடியாச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பிள்ளையார்பட்டிக்கு வந்து நாங்கள் போனோம். ஜூலை மாதம் போனோம். அதுக்கப்புறம் திரும்ப எங்கள் அண்ணன் ஃபேமிலியோட செப்டம்பர் மாதம் வந்து பிள்ளையார்பட்டி, திரும்ப குன்றக்குடி போனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழனியில் வந்து தங்கத்தேர் பார்த்தோம். அப்போ பழனிக்கே நான் வந்து 2 தடவை போயிட்டேன். அதே மாதிரி பிள்ளையார்பட்டி 2 தடவை போயிட்டேன், குன்றக்குடி போயிட்டேன். எதிர்பார்க்காம பாதாள செம்பு முருகன் கோவிலுக்கும் வந்து நாங்கள் போகிற சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு. அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் புரட்டாசி மாதம் விரதம் வந்து ஃபுல்லாகவே வந்து முடித்தோம். நல்லபடியாக வந்து புரட்டாசி மாதம் வரும் கரங்கள்லாம் முடிச்சுட்டு இப்போ தலிகை போட்டு அப்புறம் அழகிய மணவாளன் பெருமாள் கோயில், சுந்தராஜ பெருமாள் கோயிலும், கோபுரப்பட்டி பெருமாள் கோயிலுக்கும் போனோம். ஊமத்தை தீபம் அன்னைக்கு தான் வந்து அந்த மாசத்துல தான் ஏற்ற ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் வாராகி அம்மனுக்கு தனி சன்னதிக்கு இது வரைக்கும் நம்ம போனதே இல்லை. அன்னைக்கு வந்து நான் வந்து போனேன் ஆடி மாசத்துல. அதுவும் வந்து ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்டோபர்ல
நவராத்திரி வந்து பாத்தீங்கன்னா 10 நாட்களுமே நல்லபடியா நான் வீட்லயே விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். 10 நாளுமே வந்து கோலம் போட்டு நவராத்திரி திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்னென்ன கோலம் இருக்குமோ அது எல்லாமே நான் வந்து போட்டுட்டு நல்லபடியா விளக்கேற்றி வச்சு நெய்வேத்தியம் வச்சு நான் சாமி கும்பிட்டேன். அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு வழிபாடு, அந்த வெள்ளை கொண்டக்கடலையும் அந்த மஞ்சளும் வச்சு வசம்பு வச்சு நான் வேண்டிக்கிட்டேன். அந்த மஞ்சள் இன்னமும் நான் வச்சிருக்கேன். அதுவும் வந்து புதுசா நான் பண்ணது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊமத்தங்காய் தீபம் வந்து ஏத்த ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 10வது நாள் நான் விஜயதசமி அன்னைக்கு ராமேஸ்வரம் போயிருந்தோம். ராமேஸ்வரத்துல தான் அந்த விஜயதசமியில பார்த்தோம். கொலு வந்து நான் எல்லா நாளுமே வந்து மகாசக்தி மாரியம்மன் கோயில்ல கொலு பார்த்தேன். நாகமணி அம்மன் கோயிலுக்கு நவராத்திரி வந்து கைங்கரிய குழுல வந்து நாங்க இருக்கனால அந்த பூஜையும் வந்து சிறப்பா பண்ணோம். சரஸ்வதி பூஜை நல்லபடியா பண்ணோம். எல்லாமே வந்து திருப்தியா இருந்துச்சு. 10ஆம் நாள் விஜயதசமிக்கு ராமேஸ்வரத்துல போய் கொலு பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. குத்துவிளக்கு பூஜையும் வந்து நான் வந்து பண்ணிட்டேன். வீட்லயும் பண்ணேன். அதே மாதிரி ஆடி மாசம் நம்ம நாகமணி அம்மன் கோயிலையும் நான் கலந்துக்கிட்டு பண்ணேன். அடுத்து நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி அண்ணா, அந்த அக்டோபர் மாதம் தீபாவளி வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தீபாவளிக்கு குபேர லட்சுமி பூஜை அதுவும் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ஐப்பசி அண்ணாபிஷேகம். அந்த அண்ணாபிஷேகம் வந்து முதல் முறையாக இப்போ தான் நாங்கள் எடுத்து நாகமணி கோயிலில் பண்ணோம். கந்த சஷ்டி அந்த விரதம் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாட்களும் திருக்கல்யாணத்தோட நல்லபடியாக முடிச்சாச்சு. அடுத்து கார்த்திகை மாதத்துல மாரியாயி சாமி கும்பிட்டோம் எங்க மாமியார் வீட்டுல. அதே மாதிரி சித்திரை மாசம், அதாவது ஏப்ரல் மாசமும் மாரியாயி சாமி கும்பிட்டோம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் தான் யூடியூப் சேனல்ல அந்த வீடியோ போட்டு நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்ரீராம ஜெயம் வந்து எழுத வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்படிகலிங்கம் வந்துச்சு எங்க வீட்டுக்கு. அந்த நவம்பர் மாசம் தான் வந்தாங்க ஸ்படிகலிங்கம். அதுக்கப்புறம் சங்காபிஷேகம் வந்து சோமவார விரதம் வந்து நான் வந்து இந்த வருஷம் நல்லபடியா வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் திருக்கார்த்திகை அண்ணாமலையார் தீபம் வந்து நல்லபடியாக ஏற்றியாச்சு. அனுமன் ஜெயந்தி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் எல்லை சாமிக்கு வந்து மாவிளக்கும் போட்டாச்சு. இந்த மாதிரி வந்து 12 மாதங்களும் நான் வந்து நல்லபடியாக வந்து பூஜைகள் வந்து பண்ணியிருக்கேன். இதில் புதுசாக வந்து பண்ணது அன்னாபிஷேகம். இதில் ஒன்று பண்ணாமல் விட்டது மாத சிவராத்திரி, மகா சிவராத்திரி வந்து பண்ணுவோம். அது மாசி மாதம் அதை வந்து பண்ணாமல் அப்போ தான் வந்து வனத்தாயி அம்மனுக்கு கிடா வெட்டு பண்ணோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போக முடியல. அதனால வந்து சிவனுக்கு பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அன்னாபிஷேகத்தை வந்து நாங்கள் பண்ணிட்டோம். அது சிவராத்திரிக்கு பதிலாக அன்னாபிஷேகம் பண்ணோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அன்னாபிஷேகம் வந்து இனிமே தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மனசுல இருக்கு. சிவன் வந்து நல்லபடியா எங்களோட ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. இவ்வளவு நாள் வந்து நான் அந்த பூஜை வந்து பண்ணதுக்கு அவரோட அருள் இல்லாம பண்ண முடியாது. நல்லபடியா வந்து பண்ணிட்டோம். அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பூஜை பண்ணணும், ஏதாவது கோயிலுக்கு போய் வேண்டுதல் நிறைவேற்றணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த 2025ல கண்டிப்பா நீங்க நல்லபடியா பண்ணுங்க. எங்களுக்கு வந்து என்னன்னா திருச்செந்தூர் போகணும்னு ரொம்ப நாளா ஆசை. இந்த திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் போலாம்னு நினைச்சோம், போக முடியல. முருகர் வந்து அங்க அழைக்கல. ஆனா அடுத்த வருஷமாவது கண்டிப்பா திருச்செந்தூர் போகணும். அதே மாதிரி திருப்பதியும் போகணும் அப்படின்னு நாங்க வந்து நினைச்சிட்டு இருக்கோம். நல்லபடியா வந்து எல்லாருடைய வேண்டுதலும் 2025 வருஷம் நல்லபடியா தொடங்கணும், நல்லபடியா ஆரம்பிக்கணுங்கிறத நினைச்சிட்டு இந்த வீடியோ பதிவு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி நீங்க ஏதாவது போகணும்னு நினைச்சீங்கன்னா பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இறைவன் அருளால் நல்லபடியா நடக்கும். அப்படி ரொம்ப தடங்களாயிட்டே இருக்கு அப்படின்னா ஒரு மஞ்சள் துணியில நீங்க வந்து ₹1 காயினும் இல்ல ₹11 காயின் முடிஞ்சு வச்சு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்க முடிஞ்சு வச்சிருங்க. தடை இல்லாம இந்த வேண்டுதல் வந்து நாங்க நிறைவேற்றணும்னு சொல்லி நினைங்க. கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பழைய வீடியோஸ் ஆடி மாசம் நான் பண்ண பூஜைகள் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.